இயேசு கிறிஸ்து நாமத்திலே இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒருவரையும் வாழ்த்து வரவேற்கிறேன். நிச்சயமாகவே இந்த நாளில் உங்களுடைய வாழ்வை ஆண்டவர் நன்மை செய்வார். ஒரு சிலர் தான் சொல்றாங்க ஆண்டவர் நன்மை செய்வார். எல்லோருடைய வாழ்வில் ஆண்டவர் நன்மை செய்வார். அவரை நோக்கி பார்த்தவர்கள் அவர்கள் முகங்கள் அப்ப நீங்க அப்பாவை நோக்கி பார்க்க மனுஷனை அல்ல, மனுஷிய அல்ல, ஏசப்பாவை நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா. ஏன்? அப்பா தான் உங்களுக்கு ரத்தம் சிந்தினார், அப்பா தான் உங்களுக்கு ஜீவனை கொடுத்தார். எங்க அப்பா இல்ல, உங்க அப்பா இல்ல, ஏசப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. நேரம் அதிகம் இல்லாததுனால வேகமாக நாம் போக போகிறோம். எடுத்துக் கொள்வோம். மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 18 வரை வாசிக்க போகிறோம். Matthew chapter 16 verse from 15 to 18. அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். இயேசு அவரை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அல்லேலூயா. உட்கார்ந்து கொள்ளுங்கள். ஒரு நிமிடம் தேவனுடைய வார்த்தையிலே வாசித்த பகுதியிலே கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். நாம் ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை பார்க்கிறோம். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அன்பு மகா இரக்கம் பரலோகத்தின் பிதாவே, கிறிஸ்துவாகிய அந்த கல்லின் மேல் உடைய சபையை கட்டுவேன் சொல்லிறாண்டவரே. இதனாலமா இந்த வார்த்தைகள் சத்தியம் எனக்குள்ள விதைக்கப்படட்டும். இதற்காக பூமியிலே வந்தீர், இதற்காக சபையை ஸ்தாபித்தீர், இதற்காக இந்த சபை இன்றைக்கும் பூமியிலே உங்களுடைய நாமத்திலே ஒன்று கூடி நடக்கிறதோ அந்த காரியங்களை ஜனங்கள் அறியும்படி செய்யும். பிசாசனம் கொள்வதற்கு தடைகள், அறியாமையின் இருளல் ஜனங்களுடைய மனக்கண்கள் விலகி போக வேண்டும். இதனால கிரியை செய்கிறதா ஒவ்வொரு உள்ளங்களையும் திறந்து கொடுங்க. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும். அனுக்கிரகம் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே தன்னுடைய சிஷ்யர்களை ஒரு காலகட்டம் வருகிற போது நோக்கி கேட்கிறார், என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தேவனுடைய குமாரன் என்றும் அவர் பரலோகத்திலிருந்து வந்தவர் என்பதையும் பிசாசு அறிந்திருந்தது. அல்லேலூயா. அநேக பட்டணங்களுக்கு போகிற போது பிசாசு பிடித்த மனிதர்கள் அவரை பார்த்து, உமக்கு நமக்கு என்ன, நம்முடைய வேலை வரவில்லையே என்று சொல்லி தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அறிக்கை பண்ணுவதை பார்க்கிறோம். ஆனால் இயேசுவோடு இருந்த அநேகருக்கு இயேசு யார் என்று தெரியவில்லை. இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துடைய ஞானம், இயேசு கிறிஸ்துவை கொடுத்த அறிவு இன்றைக்கு இல்லை. அதனாலதான் வேதம் சொல்கிறது, என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாய் போகிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அங்கே பார்க்கிறோம், நீங்கள் யார் என்று சொல்கிறீர்கள் என்று இயேசு கிறிஸ்து கேட்டார். அதற்கு அவரோடு கூட இருந்த ஒரு அப்போஸ்தலன் சொல்லுகிறார், என்ன? சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். அல்லேலூயா. வேதத்தை வாசித்து பார்க்கிறானால் ஒவ்வொரு வேத வார்த்தையும் 2 ஒத்த வசனங்களை பார்க்க முடியும். அவர் சொல்லுகிறார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்ற போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இதை உனக்கு என்ன சொல்றார்? மாம்சமும் இரத்தமும் உனக்கு இதை வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தின் பிதாவே இதை உனக்கு வெளிப்படுத்தினார். வேதத்திலே பார்க்கிறோம், குமாரனை பிதா வெளிப்படுத்தாவிட்டால் குமாரனை ஒருவனும் அறியார். அல்லேலூயா. அவர் நமக்கு இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர் பிதாவாகிய தேவன். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த பேதுருக்கு அந்த வெளிப்பாடு வந்தது. அவன் அவரோடு இருந்ததனால் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று சொல்லவில்லை. இயேசு கிறிஸ்துவோடு அவன் அங்கே உலாவித்திருந்த ஊழியங்கள் செய்ததனால் சொல்லவில்லை. பிதாவாகிய தேவன் அவனுக்கு கொடுத்த ரெவலேஷன் வெளிப்பாடு என்று சொல்லுகிறான், நீ தேவனுடைய குமாரன். அல்லேலூயா.
அப்போதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல், எந்த கல்லின் மேல்? கிறிஸ்து. அல்லேலூயா. அல்லாஹ் கோடிங்க. அவர் சொன்ன வார்த்தை என்ன? நீர் தேவனுடைய குமாரன், அந்த கிறிஸ்துவாகிய அந்த கல்லின் மேல நான் சபையை கட்டுவேன். அப்படி கட்டப்படுகிற சபை என்ன நடக்குமா? பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய திருச்சபை குறித்து சரியான தெளிவில்லாதனாலே, அறிவில்லாததுனாலே இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில திண்டாட்டம், போராட்டம், அதற்கு விடுபட முடியவில்லை. சபை என்று சொன்னால் எப்படி நினைக்கிறார்கள்? தேவனுடைய வீடு என்று சொன்னால் எப்படி நினைக்கிறார்கள்? அது ஒரு கட்டிடமா? கட்டிடம் இல்லை. தேவனுடைய மனுஷர்கள் கூடி வருவதுதான் தேவ சபை. நீங்களே தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா. நாம் கட்டிடத்துக்குள்ள வருகிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறோம், அவரை மகிமைப்படுத்துகிறோம். ஆனால் கட்டிடத்தை மகிமைப்படுத்தவில்லை. நாம் கூடி வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறோம், அவரை ஆராதிக்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அந்த கிறிஸ்துவாய கன்மலையின் மேல் சபையை கட்டுவேன். கிறிஸ்துவாய கன்மலை இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை. அப்படி என்றால் சபை என்பது ஆண்டவருடைய வார்த்தையிலே, கிறிஸ்துவிலே கட்டப்பட வேண்டும். அப்படி கட்டப்படுகிற போதுதான் பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வதில்லை. பாதாளம் என்பது பிசாசை குறிக்கிறது, உலகத்தை குறிக்கிறது. நல்லா கவனியுங்க. அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிசாசை எப்படி ஜெயித்தார்? வார்த்தையினாலே பிசாசை ஜெயித்தார். அல்லேலூயா. வார்த்தையில சபை நிற்காவிட்டால், வார்த்தையில இயேசு கிறிஸ்துவின் சபை கட்டப்படாவிட்டால், அந்த சபை உலகத்தோடு ஒத்துப்போற சபையாய், பிசாசுடைய ஆளுகைக்கு உட்பட்ட சபையாய், பாதாளம் மேற்கொண்ட சபையாய் இருக்கு. அல்லேலூயா. அந்த சபைக்கு எந்த போராட்டமும் வராது. ஏன்? அது உலகத்தோட இருக்கிறதுனால அது எப்போ குதூகலம் கொண்டாட்டமா தான் இருக்கு. எப்போது இயேசு கிறிஸ்துவிலே சத்தியத்திலே சபை கட்டப்படுகிறதோ அந்த சபைக்கு விரோதமாய் பிசாசு எப்பவும் போராடி கொண்டே இருப்பான். ஏன்? அவர் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருவதற்கு போறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதனால சொன்னார், நான் என் சபையை கட்டுவேன். இந்த கிறிஸ்துவாகிய கன்மலையாகிய கிறிஸ்துவின் மேலே என்னுடைய வார்த்தையிலே சபையை கட்டுவேன். அதை பாதாளம் மேற்கொள்வதில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அப்படி எடுத்துக்கொண்டால் வேதத்திலே பார்க்க முடியும். அங்கே மத்தேயு 16ஆம் அதிகாரத்திலே 19வது வசனம், ஆண்டவர் சபைக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் அதை சரியாக புரிந்து கொள்வதில்லை. இந்த வசனத்தை வாசிப்போம். Matthew chapter 16 verse 19. பரலோக ராஜ்யத்தை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றார்? பரலோகத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன். அல்லேலூயா. யாருக்கு சொல்றார்? ஊழியக்காரர்கள், விசுவாசிகளுக்கு. அப்ப தேவனுடைய சபையிலே, தேவனுடைய வீட்டிலே இருக்கிற போது ஆண்டவர் நமக்கு பரலோகத்தின் திறவுகோலை கொடுக்கிறார். அல்லேலூயா. என்ன சொல்லுகிறார்? பூமியில நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அது பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும். அல்லேலூயா. நீங்கள் பூமியில தேவனுக்கு என்று கட்டுகிறது பரலோகத்திலே கட்டப்படும். அதனாலதான் வேதத்திலே பார்க்கிறோம், நீங்கள் பூமியிலே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காது, பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்கள் உண்டாகும்படி பூமியிலே நீங்கள் கிரியை செய்யும். அல்லேலூயா. அப்ப பூமியில தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற போது அது உங்கள் பேரிலே பரலோகத்திலே கட்டப்படுகிறது. பிசாசை கட்டுவதில்லை. அதே சொல்லுவார்கள், பூமியில பிசாசை கட்டினால் பரலோகத்திலே கட்டப்படும். அப்படியானால் அவருடைய கருத்து என்ன? பரலோகத்திலும் பிசாசு இருக்கிறது. ஆனால் வேதத்துல பரலோகத்துல பிசாசு இருக்கிறதா இல்லை. தேவபுத்திர சமூகத்துல பிசாசு வந்தானுடைய பரலோகத்துல இருக்கிறதா இல்லை. நல்லா கவனிகள். சத்தியத்தை அறியாத நாம் சொல்லுகிற ஜெபங்கள் கூட சில வேளைகளில் விபரீதமாய் போய்விடுகிறது. ஆண்டவர் சொன்னார், பூமியிலே கட்டுகிறது பரலோகத்திலே கட்டப்படும். பரலோகத்தை கட்டப்பட வேண்டுமானால் தேவனுடைய சித்தத்தை பூமியிலே மனுஷன் செய்கிற போது அந்த சித்தம் பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கிறது. தேவனிடத்திலே பரத்திலிருந்து வந்ததுனால பூமியிலே நாம் அதை செய்கிற போது அது நிலை பெறும். அல்லேலூயா. அப்ப பூமியில கட்ட வைக்கிறது என்ன? கேட்கலாம். கட்டுறது சொல்லிட்டீங்க பாஸ்டர், கட்ட வைக்கிறது என்ன?
பாவத்தில் இருக்கிற மனுஷனை பாவத்தில் கட்ட வைக்க வேண்டும். அல்லேலூயா. பிசாசின் பிடியில் இருக்கிற மனுஷனை கட்ட வைக்க வேண்டும். அப்போது அவன் பரலோகத்திலே கட்டமைக்கப்பட்டவனாய் இருப்பான். அல்லேலூயா. இங்கே பிசாசின் பிடியில் இருக்கிறவன் கட்டமைக்கப்படாவிட்டால் பரலோகத்திலே பிரவேசிக்கிறான். பாவம் இல்லாத பரிசுத்தவான் இல்லாவிட்டால் அவனுக்கு நித்தியத்தில் பிரவேசிக்க முடியாது. அதனால பூமியில பாவத்தினால் கட்டப்பட்டிருக்கிறவனை, பிசாசின் பிடியில இருக்கிறவனை, இருளிலே இருக்கிறவனை நான் விடுவிக்க வேண்டும், கட்டவிக்க வேண்டும். அப்போது என்ன செய்வது? பரலோகத்திலே அவன் கட்டவிழ்க்கப்பட்டிருப்பான். அல்லேலூயா. தேவன் அந்த சிறப்பை, அந்த அதிகாரத்தை எங்கே கொடுக்கிறார்? சபைக்கு. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும். பரலோக திட்டத்தை பூமியிலே கட்ட வேண்டும். பூமியிலே கட்டப்பட்டிருக்கிற மனுஷரை நாம் பரலோகத்திலே விடுதலையாக இருக்கிறது போல கட்டவிழ்க்க வேண்டும். அல்லேலூயா. அதற்காகத்தான் தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே சபையை ஸ்தாபித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படியானால் வெளிப்படுத்தல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். Revelation chapter 1 verse 18. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கு பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து மனிதனுடைய பாவத்துக்காக மரித்து அவர் நீதிக்கு பிழைத்தார், உயிர்த்தெழுந்தவர். அங்கே அவர் என்ன சொல்லுகிறார்? இதோ நான் மரித்தேன், சதா காலம் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்துக்கு பாதாளத்திற்கு திறவுகோலை உடையவர். அப்ப திறவுகோல் யாரிடத்தில் இருக்கிறது? இப்போது இயேசு கிறிஸ்துவிடத்தில். அல்லேலூயா. அந்த அதிகாரத்தை தான் தன்னுடைய பிள்ளைகளாகிய நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. திருச்சபை என்பது தேவனுடைய அதிகாரத்தை பெற்றது. நல்லா கவனிங்க. ஒரு தனி மனுஷனுக்கு தேவன் அதிகாரத்தை கொடுக்கவில்லை, தேவனுடைய சபைக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சபை கட்டுகிற போது அது கட்டப்படுகிறது, சபை கட்டவிருக்கிற போது கட்டவிருக்கிறது. நல்லா கவனிங்க. தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே அப்பா நமக்கு கொடுத்த அதிகாரத்தை நாம் சரியாக அறிந்து கொள்ளாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில போராட்டம். நான் உன்னதமான மரபை கொடுத்து பாருங்க. சங்கீதம் 98 பார்க்கிறோம். உன்னதமான மரபில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில். அப்படியான ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை காப்பதற்காக தன்னுடைய சர்வமாகிய சபையை ஸ்தாபித்தார். அப்படி அந்த காரியத்தை அந்த சபையில இருக்கிற போதுதான் நம்முடைய வாழ்விலே பாதுகாப்பு. ஆண்டவருடைய சபை என்பது நோவாவின் காலத்தில் கட்டப்பட்ட புயலைக்கு ஒப்பாக இருக்கிறது. நோவாவுடைய புயலை பார்க்கிறோம். வரப்போற அந்த பெருக்கத்துக்கு, வெள்ளப்பெருக்கிற அந்த புயலத்தில் காக்கத்தக்கதான் நோவா ஒரு புயலை உண்டு பண்ணினான். அல்லேலூயா. ஏன்? நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. அந்த கிருபை என்பது என்ன? அவன் வாழ்ந்த ஜனங்களுக்குள்ளே உண்மை உள்ளவனாய், அசுத்தம் உள்ளவனாய், தேவனுக்கு பயந்தவனாய் வாழ்ந்ததுனாலே அந்த ஒரு குடும்பத்தை கர்த்தர் காக்க சித்தம் கொண்டார். இன்றைக்கு தன்னை நம்பி பாவத்தை விட்டு பரிசுத்தமாய் வாழ்கிற மனிதனுக்காக ஆண்டவர் தன்னுடைய சபையை கட்டுகிறார். அந்த சர்வமாக சபையை நம்முடைய அங்கமாக இணைத்து வைத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த உலகத்தில் அநேக சபைகள் இருந்தாலும் எல்லாம் தேவனுடைய சபையா? நமக்கு இந்த கேள்வி அடிக்கடி வருகிறது. இந்த அநேக சபைகள் இருக்கிறது, அநேக பிரிவுகள் இருக்கிறது, இவை எல்லாம் தேவனுடைய சபையா? ஆவிக்குரிய சபைகள் என்று சொல்லப்படுகிற சபைகள் கூட அது உண்மையாக கிறிஸ்துவினுடைய சபையா? வேதத்தில் 7 சபைகளை குறித்து பார்க்கிறோம். 7 சபைக்கு 7 காரியங்கள், 7 தவறுகள், 7 வித்தியாசங்களை பார்க்கிறோம். அப்படியானால் ஆவிக்குரிய சபை, தேவனுடைய சபை எது? இப்படியான கேள்வி நமக்குள்ள வரலாம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த தேவனுடைய சபை எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எது தேவனுடைய சபை என்பதை வேதத்திலிருந்து பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் கடைசி நாட்களிலே நடக்கக்கூடிய ஒரு காரியம், சம்பவம் என்ன? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள். உலகத்தின் முடிவுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கும் முதலாவது அடையாளம் என்ன என்று கேட்டபோது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன முதல் காரியம் என்ன? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆல்ரெடி ஸ்டார்ட். தெரிந்து கொண்டவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள். இந்த அநேகருடைய வாழ்க்கையிலே நல்ல விசுவாசம் இருந்த பிள்ளைகள் இன்றைக்கு எப்படி இருக்கிறார்கள்? விசுவாசத்தை இழந்து எப்படி இருக்காங்க? விசவூசியா இருக்கிறாங்க. அல்லேலூயா. தங்களுக்கு தாங்களே வேதனை உண்டாக்கி கொள்ளுகிறார்கள். ஏன்
வேண்டும். அல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். ஆனால் அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் காரியத்துடைய காரியத்தை பார்க்கிற போது இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தையை நினைத்து பாருங்கள். அது சொல்லுகிறார், இப்படி நான் மரிக்க வேண்டியது ஆனாலும் என்னை காட்டிக் கொடுத்தவனுக்கு ஐயோ, அவர் பிரபாவத்தில் இருந்தால் நலமாக இருக்கு. தேவனை அறிந்து தேவனுடைய சபையில் அங்கமா இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய சபை இன்னதென்றும் நீ எதற்காக தேவனால் அழைக்கப்பட்டாய் என்பதையும் உன்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய சித்தம் என்பதை நீ அறியாமல் இருப்பாயானால் ஐயோ பரிதாபம். அல்லேலூயா. நமக்கு தெரியணும் ஏன் நாம் ரட்சிக்கப்பட்டோம், ஏன் தேவன் சபையிலே சேர்த்தார், ஏன் நாம் சபையிலே வாழுகிறோம், ஏன் நாம் ஆவிக்குரிய ஜீவியத்திலே கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்பது நமக்கு புரியாமல் போனால் நம்முடைய வாழ்க்கையில அப்பா அப்படித்தான் சொல்லுவார். அன்போ பரிதாபம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அப்படியானால் தேவன் விரும்புகிற சபை எது, தேவன் உடைய விருப்பம் என்ன? ஆவிக்குரிய சபை என்று சொன்னால் ஆவிக்குரிய சபை என்பதனுடைய பொருள் என்ன நமக்கு தெரியும். அல்லேலூயா. அதனால அநேக வந்து கேட்பாங்க, அநேக சபைகள் இருக்கிறதே, அநேக பிரிவுகள் இருக்கிறதே, எல்லாம் தேசங்களுக்கு வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுமா? வேத சத்தியத்தை அறிந்தால், நீங்கள் சத்தியத்திலே வாழ்ந்தால், சத்தியத்திலே வளர்ந்தால் உங்களுக்கே தெரியும் அந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுமா எடுத்துக்கொள்ளப்படாதையே. ஆண்டவர் எதையும் மறைக்கவில்லை, எல்லாவற்றையும் எழுதி கொடுத்திருக்கிறார். நமக்கு ஒரு சபையை பார்க்கிற போது, தனிப்பட்ட மனிதனை பார்க்கிற போது, அவருடைய வாழ்வை பார்க்கிற போது அவர் நித்தியத்தில் பிரவேசிப்பானா இல்லையா என்று கணிக்க முடிகிறது. ஏன்? அவரும் கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். மறைமுகமாக இருப்பதில்லை. ஆனால் அனைவரும் நினைக்கிறார்கள் இது மற்றவர்களுக்கு புலப்படாது. ஆவியிலே நடத்தப்படுகிறவன் எல்லாவற்றையும் நிதானித்து அறிகிறான், மாமிசத்திலே நடக்கிறவன் எதையும் அறியான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இதனாலே தேவனுடைய சபை என்றால் என்ன, தேவ சபை என்ற தலைப்பிலே நான் உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். எடுத்துக்கொள்வோம் 1 தீமோத்தேயு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1 Timothy chapter 3 verse 15. தாமதிப்பவனே ஆகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்கள், அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு ஆதாரமாய் தூணுமாய் இருக்கிறது. முதலாவது காரியம், தேவனுடைய சபை என்பது எப்படி இருக்க வேண்டுமா? தேவனுடைய வார்த்தையாகிய கிறிஸ்துவே கட்டப்பட வேண்டும். அல்லேலூயா. ஒரு சபையை நீங்க பார்க்கிற போது, அந்த சபையுடைய காரியங்களை உற்று நோக்கிற போது, அந்த சபை தேவனுடைய வேத வார்த்தையிலே கட்டப்படுகிறதா இறங்குகிறதா என்பதை உற்று பார்க்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக சபைகளில் பார்க்கிறோம், மனுஷ ஞானம், மனுஷனுடைய பிரியம் நிறைவேற்ற சபையாக போய் கொண்டிருக்கிறது. தங்களுக்கு இஷ்டமானதை பேசுகிறார்கள், இஷ்டமானதை செய்கிறார்கள். இன்னைக்கு அநேக பிரசங்கங்களை எடுத்து பார்க்கிறார்கள், கதையும் காவியமும் இருக்கிறதுடைய தேவனுடைய சத்தியம் இல்லை. ஜனங்கள் பிரியப்படுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, தங்களுக்கு செவிக்கு என்ன பிரியமான பிரசங்கங்களை, செவித்திறன் உள்ள பிரசங்கங்களை நாடி போடுகிறார்கள். சபைகளில் என்ன பேசப்படுகிறது? தேவனுடைய சத்தியம் பேசப்படுகிறதா? தேவனுடைய வார்த்தை பேசப்படுகிறதா? இன்னைக்கு சபைகளிலே சுவிசேஷம் அறிவிக்கும்படி சபை வரவில்லை. சபை என்பது சத்தியத்தை பிரசங்கிக்கும்படியாய், போதிக்கும்படியாய் சபை அழைக்கப்பட்டது, சபை ஸ்தாபிக்கப்பட்டது. சுவிசேஷம் எங்கே பிரசங்கிக்கப்பட வேண்டும்? கிறிஸ்துவை அறியாத ஜனங்கள் மத்தியிலே, வெளியிலே. ஆனால் இன்றைக்கு சபைகள் என்ன நடக்கிறது? கர்த்தர் உன் கண்ணீரை துடைப்பார், உன் எல்லையை விஸ்தாரப்படுத்துவார், உன் போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிக்க மாட்டார். சபைகளை ஏன் ஆண்டவர் சேர்த்தார் என்று வேதத்திலே பார்ப்போம். எடுத்துக்கொள்வோம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 41-42 வாசிப்போம். Acts chapter 2 verse 41 and 42. அவருடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். பாருங்க, அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள் சந்தோஷமாக ஞானஸ்நானம் பெற்றார்கள். எங்கே நடக்கிறது?
சபையில சேர்க்கப்பட்டார்கள், கேட்கப்பட்டவர்கள். சபைக்கு வந்து என்ன நடக்கிறது? வாசிப்போம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிற்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்தார். சபை என்ன செய்யணும்? சுவிசேஷம் சொல்லணும். அப்படியே சொல்லுது. சபையிலே அப்போஸ்தலர் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். அப்படியே சொல்லுது. உபதேசம் என்பது என்ன? போதனை. சபையில வந்தா பரலோகத்தை குறித்து, தேவனுடைய திட்டத்தை குறித்து, சித்தத்தை குறித்து போதிக்கப்பட வேண்டும். கிறிஸ்துவின் சாயல், கிறிஸ்துவின் ரூபம், அவர் மறுரூபமாக நம்மை மகிமையில் அழைத்து செல்ல வந்தார் என்பதை சபையின் அப்போஸ்தலர்கள் உபதேசம் பண்ணினார்கள். அல்லேலூயா. இந்த சபை என்ன செய்கிறது? சபைகள் இன்றைக்கு ஜனங்களை எப்படி வைத்திருக்கிறார்கள்? பேபியாக்கி வைத்திருக்கிறார்கள். சத்தியத்தில் நடக்க வேண்டியவர்கள், சத்தியத்தில் புருஷனாக இருக்க வேண்டியவர்கள், பவுல் சொல்லுகிறது போல பாவமுள்ள குழந்தைகளாக இருக்கிறார்கள். எப்ப பார்த்தாலும் எனக்கு இதைத்தா அதத்தா. கிறிஸ்துவை அறிந்தவர் பவுல் சொல்லுகிறார், லாபமான அனைத்தையும் நஷ்டமும் குப்பையில் எண்ணி விட்டுவிட்டேன். அல்லேலூயா. அப்போஸ்தலர் உபதேசம் அதுதான். உனக்கு லாபமாய் தோன்ற உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் மேன்மைகளை உதறி தள்ளி நீ சபைக்குள்ள வந்தால் தேவனுடைய ராஜ்யத்தின் மேன்மைக்காக, கிறிஸ்துவுடைய மேன்மைக்காக, அவருடைய சிலுவையின் மேன்மைக்காக நீ வாழுகிற வாழ்க்கையை கொடுத்த உபதேசம் சபைக்கு. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஐஸ்வர்யவான் வந்தார், வாழ்வராய் இருந்தார். அது கேட்டார், நான் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா. ஆண்டவர் நல்ல கேள்வியை கேட்டார். நமக்கு இன்னைக்கு காசு பணம் வந்துட்டா அங்க போறதை குறித்து யோசிக்க மாட்டேன். வாழ்ந்தாலும் இங்கே தான், மறித்தாலும் நோ இங்கே தான், அங்க வேண்டாம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, சபைக்குள்ள வந்தா நித்தியத்தை குறித்த எண்ணம் வந்துடும். ஆவி ஸ்திரீட் சபையில ஒருவரை ஒருவர் பார்க்கிற போது பிரேஸ்வல் சொல்லல. இப்ப பிரேஸ்வல் சொல்றாங்க. ஏன்? இயேசு வரமாட்டார். அந்த நாட்களில் மாரநாத்தான்னு சொன்னார். மாரநாத்தா என்றால் என்ன? இயேசு வருகிறார். அல்லேலூயா. ஏன் இந்த பிரேஸ்வல்டா மாறிட்டது? ஆதித்தமிழ் விசுவாசிகள் சபைக்குள்ள வந்தபோது அப்போஸ்தலர் உபதேசத்திலே, ஜெபம் பண்ணுதலே, அப்பம் பிட்டலே உறுதியா இருந்தார்கள். இயேசு வரப்போறார் என்று விசுவாசித்திருந்தார். ஆனா இன்றைய விசுவாசி என்ன? இயேசுவை கொள்ளையடிக்கிற விசுவாசிகள். எண்ணத்தை அவனத்திலிருந்து எடுத்துக் கொள்ளுங்க. அல்லேலூயா. வீடு வைத்திருக்கிறாரா, கார் வைத்திருக்கிறாரா, எல்லாரும் பெட்ரூம் செட் வைத்திருக்கிறாரா? அதை எடுத்துருவோம். இந்த கதைத்தான் கேட்க யோசிச்சு பாருங்க. சிரிக்கிறீர்கள், ஆனா அதையே செய்கிறீர்கள். உணர்வில்லாத இருதயத்தினாலே அவருக்கு தூரமானீர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்துவை ஒருவன் அறிந்து கொண்டால் உலகத்தின் காரியங்கள் அவன் குப்பையாயிடுவான். கிறிஸ்துவனுடைய மேன்மைகளை பவுல் சொல்லுகிறான், லாபமான எல்லாவற்றையும் குப்பையின் நஷ்டம் என்று விட்டுவிட்டு. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அப்படி எண்ணாதனால்தான் ஊழியர்கள் விலை பேசப்படுகிறார்கள், ஊழியர்கள் விலை போகிறார்கள். யோசிச்சு பாருங்க. ஆவினால் நடத்தப்பட்ட ஆண்டவர் சொல்றதுக்கு போவார். காசுனால் நடத்தப்படுறதுனால என்ன சொல்றாரு? அவர் கூட சொல்றார், நான் அங்க போறேன்னு போறேன். அல்லேலூயா. அப்போஸ்தலர் உபதேசம் சபை கட்டப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தையில சபை கட்டப்பட வேண்டும். அவருடைய சத்தியத்துல, அவருடைய சத்தியம் ஆதாரம் தூணுமாய் சபையில பிரசங்கிக்கப்பட வேண்டும். சபைக்கு வெளியில சுவிசேஷம், சபைக்குள்ள வந்தா சுவிசேஷம் இல்ல, போதனை, உபதேசம். கிறிஸ்து இப்படித்தான் வாழ சொன்னார், இப்படித்தான் நடக்க சொன்னார். இப்படி இல்லாவிட்டால் என்ன சொல்கிறார்? நீதிமான்களுடைய சபையில பாவிகள் நிலைநிற்பதில்லை. பாவி மனம் திரும்பி சபைக்குள்ள வந்தா நீதிமான். சபையில வந்து பாவியா இருக்க. அல்லேலூயா. நீதிமானா இருக்க. நீ பாவியா இருந்தா என்ன செய்வார் ஆண்டவர்? கொஞ்ச நாள்ல சீட்டை கழிச்சு போடுறார். நிலைநிற்க முடியாது. சொல்றது அந்த போதகர் சரியில்லை, அவர் சரியான கண்டிப்பான. இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி அது நீங்க பரலோகம் பாருங்க, பரிசுத்தமா வாழுங்க, நித்திய ஜீவனை சுதந்திரிகள், கிறிஸ்துவின் சாயல், கிறிஸ்துவின் ரூபம் உனக்கு உருவாக வேண்டும். அடிக்கடி சொல்ற காரியம்.
ஞானஸ்தானம் எடுத்துட்டு திரும்ப சுத்தம் ஆவிக்குரிய ஜீவிதத்துல வர வேண்டும். அல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியத்துல விடுதலை. அறிவான தேவனுடைய பிள்ளையே, சபை வார்த்தையில கட்டப்பட வேண்டும். சபையிலே சத்தியம் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை பிரசங்கிக்கப்பட வேண்டும். அப்போதுதான் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்வு நித்தியத்துக்கு நேராக கடந்து செல்லும். அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 24 வாசிங்கள். 24 வாசிங்க தொடர்ந்து 27. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். வசனத்தை பார்க்கிறோம். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். நல்லா கவனிச்சு பாருங்க. மோசே இடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், முதல் தரம் இஸ்ரவேலர்கள் தண்ணீரிலே என்று வனாந்தரத்திலே கேட்டபோது மோசே சொல்லுகிறார், கண்மலையை அடி. அப்பொழுது என்ன செய்யும்? தண்ணீர் புறப்பட்டது. மோசே முதல் தரம் அடித்தால் கண்மலை பிளந்து தண்ணீர் வந்தது. இரண்டாம் தரம் தண்ணீருக்கு அங்கே இஸ்ரவேலர்கள் முறுமுறுத்த போது ஆண்டவருக்கு மோசே கூப்பிட்டு சொல்லுகிறார். ஆண்டவர் மோசே கூப்பிட்டு சொல்றார், மோசே கண்மலையை பார்த்து பேசு. மோசே என்ன செய்தான்? கண்மலையை ஜனங்களுடைய நெருக்கத்தினாலே ஆவேசப்பட்டு அடித்து விட்டார். ஆண்டவர் அந்த அடித்ததன் நிமித்தம் மோசே சொன்னார், இதன் நிமித்தமாக கானானுக்குள்ளே பிரவேசிக்கிறது. நல்லா கவனிக்கணும். பழைய ஏற்பாட்டு நிழல் என்றால் புதிய ஏற்பாடு நிஜம். கிறிஸ்து ஒரு முறை அடிக்கப்பட வேண்டும் என்பதை சித்தாந்தமாக ஆண்டவர் அங்கே வெளிப்படுத்துகிறார். கண்மலை கிறிஸ்துவுக்கு ஒப்பாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, கிறிஸ்து ஒரு முறை மரித்து அடிக்கப்பட்டு உயிர்த்தெழுந்து அவர் தலைமுறை போறவர் மறுபடி அடிக்கப்படுவதில்லை. மோசே என்ன செய்து விட்டான்? திரும்ப அடித்து விட்டான். அடித்ததுனாலே தேவனுடைய சித்தத்தை திட்டத்தை அவமாக்கினதுனாலே ஆனானுக்குள்ள பிரவேசிக்க முடியவில்லை. கண்மலையாய கிறிஸ்து யாருவா இயேசுக்கு சொல்லுகிறார், அங்கே பார்க்கிறோம், கண்மலையில் தன் வீட்டை கட்டுகிறவன், தேவனுடைய வார்த்தையிலே தன் வாழ்வை அமைக்கிறவன் என்ன சொல்லுகிறார்? புத்தியுள்ள மனுஷன். தேவனுடைய வார்த்தையிலே சபையானாலும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்வாட்டம் கட்டப்படும். அவரைத்தான் ஆண்டு சொல்லுகிறார் புத்தியுள்ள மனுஷன். அடுத்த வசனத்திலே பார்க்கிறோம் என்ன? பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. இது உங்க வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையில பிரச்சனை, போராட்டம், பெருமழை, பெருங்காற்று, சூறாவளி, என்ன வியாதி, வேதனை, துன்பம், ஃபைனான்ஸ்ல growth, தடைகள், போராட்டம், கலக்கம், ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், இதெல்லாம் வருது. வரைகள்ல நீ கிறிஸ்து மேல கட்டப்பட்டா அழிச்சு போக மாட்டேன், விழமாட்டேன், சரியா நிற்ப. அதான் சொல்றார். இப்படி எல்லாம் வந்து அஸ்திவாரம் என்ன சொல்றார்? பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அந்த வீடு ஏன் வார்த்தையாகி கிறிஸ்துவிலே உறுதியாகி இருக்கிறது. அல்லேலூயா. என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன், அவர் பார்த்துக் கொள்வார். நான் மரண பள்ளத்தாக்கு நடந்தால் அவருடைய கோலம் தடிவதை கேட்டும். இதான் வசனம். வேலை போனாலும் அப்பா போசிப்பார். அல்லேலூயா. வியாதி வந்தாலும் இந்த தைலம் அழுகி போனாலும் அவர் மகிமை சத்தத்தை கொடுப்பார். இதான் வார்த்தை. கண்மலையின் மேல் கட்டப்பட வேண்டும். கண்மலை இல்லாமல் மணல் மேலே கட்டப்படுகிறது. மணல் சொன்னால் தேவனுடைய வார்த்தை இல்லை, உலகத்தின் மேலே, உலகத்தின் ஆசையின் மேலே, ஆஸ்தியின் மேலே கட்டப்படுகிற வீடு என்ன நடக்கிறது? பிரச்சனை, போராட்டம் வந்தோன்னா அது இல்லாமல் போகிறது. குடும்பம் நிலைக்காது, தேடி நிற்பது நிலைக்காது, எல்லாம் அழைத்து ஏன் இருந்தாலும் அறியாமல் போய்விடுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அந்த வசனத்திலே பார்க்கிறோம், நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதி அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை
உங்களுடைய வாழ்வு கிறிஸ்துவாகிய கண்மலையின் மேல் இருக்கிறது. கிறிஸ்துவின் வார்த்தையில் நீங்க வாழ்கிறீர்களா? இல்லாவிட்டா சண்டேகள் சர்வீஸ், ஃப்ரைடேகள் பைபிள் ஸ்டடி, அப்படியான வாழ்க்கையில் இருக்கிறீங்க. உங்களை நீங்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்காதீர்கள். இதை போதுதான் இருக்கிற நான் சொல்லுகிறேன். தேவனுடைய வார்த்தையிலே உங்கள் வாழ்வு இல்லாவிட்டால் அன்றோ பரிதாபம். சடுதியிலே மரணம் சம்பவிக்கிற போது நீங்கள் நித்தியத்தில் பிரவேசிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து வருகிறாரோ வர அடுத்த பிரச்சனை. ஆனால் நம்முடைய வாழ்விலே மரணம் இன்றைக்கு இந்த நிமிடத்தில் சம்பவிக்கிறது. அப்படி சம்பவித்தால் உன்னுடைய மிகுதி காலங்கள் நித்தியமா நீ எங்கு போவாய்? தேவனுடைய வார்த்தையில வாழாதவனுடைய வாழ்க்கை நித்திய நரகம். கிறிஸ்து இயேசுவிலே கட்டப்பட வேண்டும். கிறிஸ்து இயேசுவிலே உங்கள் வாழ்வு அமைக்கப்பட வேண்டும். தேவனுடைய பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற வார்த்தையில் ஒரு உறுப்பு கூட ஒளிந்து போகாது என்று சொல்லுங்கள். வானமும் பூமியும் ஒளிந்து போகும். அப்படியே அந்த வார்த்தையிலே வாழாவிட்டால், சத்தியத்திலே தேவனுடைய சபை கட்டப்படாவிட்டால், சத்தியத்தில் உங்களுடைய வாழ்வு அமைக்கப்படாவிட்டால் எப்படி போகும்? எப்படி போகும்? நிறைய சொல்லுகிற காரியம் என்ன? 2000 ஆண்டு உலகம் அழிய வேண்டாங்க, அழியவே. 2000 ஆண்டு இருந்தவங்க இன்னைக்கு இருக்கிறாங்க. 2000 ஆண்டு இருந்தவங்க இன்னைக்கு இருக்கிறாங்க. எத்தனை பேர் இல்லை? மரணம் சம்பவித்து விட்டால் மனம் திரும்ப முடியாது. மரணத்திலே போனவர்கள் தேவனை துதித்தார்கள். நம்முடைய வாழ்வில் மரணம் என்பது நம்மை வேறு பிரிக்கிற இடம். சங்கத்திலே விட்டு நம்முடைய ஆவி வெளியேமானால், நம்முடைய ஆத்மா சங்கத்தில் வெளியே வருமானால், அந்த ஆத்மா உங்கள் பரலோக வீட்டுக்கு எல்லாவற்றையும் நித்திய நரகத்துக்கு போக வேண்டும். இந்த உணர்வு மனுஷனுக்கு இருக்கு. ஏன் பிறந்தோம், ஏன் வாழுகிறோம் என்ற உணர்வு இல்லாவிட்டால் நாமும் மிருகத்தை போல வாழ்த்து மிருகத்தை போல மறுத்து போவோம். மிருகத்துக்கு ஆத்மா இல்லை, மிருகத்துக்கு உயிர் மட்டும்தான் இருக்கு. ஆனால் தேவன் தம்முடைய சாயலாய் சிருஷ்டித்த மனிதனுக்குள்ளே ஆத்மா இருக்கிறார். ஜீவ சுவாசத்தை நமக்குள்ளே ஊதி ஜீவ ஆத்மாவை நமக்குள்ளே உண்டு பண்ணினார். இந்த ஆத்மா ஈடுறவே கிறிஸ்து இயேசு பரலோக மேன்மையை விட்டு பூமிக்கு வந்தார். நாம் என்ன நினைக்கிறோம்? கிறிஸ்துவிடத்திலே வந்தால் அவர் காரை தருவார், வீட்டை தருவார், மனைவியை தருவார், நித்திய ஜீவனை தான் தருவார். அல்லேலூயா. தேவன் எதை செய்ய வந்தாரோ அதை அறியவில்லை ஜனங்கள். ஆண்டவர் தெளிவாக சத்தியத்தை சத்தியமாக போதித்தார், பேசினார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்கள், இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். என்ன மீன் சேர்த்துக் கொள்வார். நித்தியத்துக்கு போறவங்க தான் இதெல்லாம் கொடுக்கப்படும். ஆபிரகாம் தேவனுடைய மனிதனை குறித்து வாசிக்கிறோம். பூமியிலே அவருடைய ஆஸ்தி தாங்க கூடாமல் போயிற்று. அந்த ஆபிரகாம் ஏன் அப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான்? ஒரே ஒரு காரணம். என்ன காரணம்? பரலோக ராஜ்யத்தை தேடி போனான். பூமியிலே பரதேசியாய் அவன் வாழ்ந்தான். கூடாரத்தை திறக்கி போட்டான். கத்தனுக்கோ கற்களினால் பலிபீடத்தை கட்டினான். இன்னைக்கு நான் கூடாரத்தில் ஆராதிக்க விருப்பம், ஆனால் மாளிகையில நாம் இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுறீங்க, உண்மையை பேசினால் உங்களுக்கு நான் சத்துருவாங்க. ஆனால் சத்தியத்தை சத்தியமாக போதையாவிட்டால் எனக்கு ஐயோ, நான் அறிந்ததை நான் மறைக்கவில்லை. நான் சத்தியத்தை தான் சொல்றேன். குணப்பட்டு சீர்பட வேண்டும். காலையில் ஒரு குடும்பம் திட்டா அது விசில் பிடிச்சிருந்தா, சிதல் குட்டி இருந்தா, அந்த சிதலுக்கு பின்ன உப்ப வச்சு கட்டா என்னன்னு அப்படியே எடுத்து கோழிச்சட்டை எடுத்து தடவி, ஓ பேபி உங்களுக்கு உள்ள விசில் பிடிச்சிருக்கு அப்படியே தடவி உப்ப கட்டினா ரத்தமா இருக்கு. வேதனை பெரிய விடும். காலையே விளக்க விடுவது. சிதல் இருந்தா என்ன செய்யணும்? கத்தி வைக்கணும், வெட்டணும், வெட்டி போட முடியாது, அமர்த்தி பிசுக்கணும், வேதனை. ஆனா குணப்படும். விசுவாசிகளுக்கு என்ன விருப்பம்? சாஞ்சாடு இப்படி பாடி கதை செய்வது பாவம், தவறு சொன்னார். இவருடைய சபை மட்டும்தான் இருக்கிறதோ? எத்தனை சபை தொடர்ந்தோம்? அத்தனை தேவனுடைய சபையா? சத்தியத்தை சத்தியமாய் போதி
வரையில அப்பா கிட்ட ஒரே ஒரு கேள்வி, நீ இந்த உலகத்துல என்னை விட ஒன்றை நேசிக்க கூடாது, எனக்காக நீ எதை விளக்க என்னோட எதை நேசிக்க இதே சொல்றேன். ஆண்டவரோட எதை நேசிக்கல, ஆண்டவருக்கா எதை விளக்க தேவை. ஆண்டவர் ஏன் நான் சொன்னா நீ அழைக்க அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்க. அது முடிவு நடந்தவா, முடிவு பரியந்தவர் சொன்னா மரணம் மட்டுமல்ல, மரணத்துக்கு அங்கால நடத்துகிறவர், நித்தியத்தில் அழைத்து செல்கிறவர். இதை பவுல் அனுபவம் சொல்லுகிறார். இக்கால பாடுகள் வரப்போற மகிமைக்கு விடாது. நம்முடைய தரிசனம், நம்முடைய நோக்கம் சரியா இருக்கு. அல்லேலூயா. இந்த பூமியில எவ்வளவு காலம் வரப்போறோம், பாடுகள், வேதனைகள், வியாதிகள், வியாபனங்கள். ஆனால் அப்பா வருகிற போது, அப்பா நீங்க அழைத்து சொல்லும் போது கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, வேதனை இல்லை, பட்டினி இல்லை, பசி இல்லை. அல்லேலூயா. அப்பா மேன்மையான வாழ்வை வைத்திருக்கிறார். ஆகவே தேவனுடைய சபை அவருடைய வார்த்தையிலே கட்டப்பட வேண்டும், வார்த்தையிலே நிலைநிற்க வேண்டும். அல்லேலூயா. சபை சத்தியத்துக்கு ஆதாரம் தூணமா இருக்கணும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த நாட்களில் நீங்க உற்று நோக்கி பாருங்க. சமயத்தில் பிரதமர் வந்து கேட்டார், அவங்க ஒரு காரியத்தை சொல்ல சொன்னார். அநேகருடைய வாழ்க்கையில போராட்டம், சபைக்கு போறாங்க, சபையை விட்டு இருக்கிறாங்க, வேறு சபைக்கு போறாங்க, வேறு காரியத்தை செய்யறாங்க. வந்து கேட்டா அப்ப அவங்க செய்யறதுக்கு அவங்க என்ன சொல்ல முடியும்? நான் சொன்னேன், வேதத்தை அறிந்திருந்தால் வேத வார்த்தையிலே சபை இருக்கிறதா இல்லையான்னு பார்த்து சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் நமக்கு தெரியும் இந்த சபை சத்தியத்தில் நடக்கிறதா, உலகத்தின் காலத்துக்கு எதிர்கொண்டு போறதா? சபை என்பது பரலோகத்துக்கு வந்தது, பரலோகத்தின் சித்தத்தை செய்தோம் சபை. அப்படியானால் பாதாளம் மேற்கொள்ளுமானால், உலகம் ஒரு சபைக்குள்ள வருமானால் அந்த சபை உலகம். அது உலகி போகுது. சபையுடைய இச்சைக்குரிய காரணங்கள் சபைக்குள்ள வருமானால் அது உலகம். தேவனுடைய சபை அல்ல, தேவனுடைய சபை அது பரிசுத்தம் உள்ளது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நேரம் பொறுவன இரண்டாவது காரியம், எபேசியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 26ஆம் 27ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். Ephesians chapter 5 verse 27 and 28. கரைதிரை முதலாளர்கள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழைமற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு அம்மைத்தானே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. இரண்டாவது தேவ சபை பரிசுத்தம் உள்ளது. முதலாவது தேவ சபை வார்த்தையில் நிற்க வேண்டும், இரண்டாவது பரிசுத்தம் உள்ளது. ஆண்டவருடைய சபை உலகத்தோடு ஒத்துப்போற சபை அல்ல. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சபைக்காக என்ன செய்தார்? தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார், நம்முடைய எல்லா காரியங்களையும் சபைக்காக ஒப்பு கொடுத்தார். அதே அந்த வசனத்தை நல்லா வாசித்து பாருங்கள். 24 வசனத்திலே பார்க்கிறோம், கரை முதலான ஒன்றும் இல்லாமல். கரை, கரை என்றால் என்ன? கரை என்றால் என்ன? ஊத்தையினுடைய அடையாளம். இலங்கையில் இந்த வாழைக்காய் பட்டிக்கு வாழைப்பழம் பட்டி தான் தெரியும். சேர்த்து அந்த வாழைக்காய் பிரண்டா தோற்றோம் அந்த இது போல் வர கயிறு. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? சபைக்கு எதிர்த்து தானே கொடுத்தாரா? கரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் வெளியேற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். தன்னுடைய ஜீவனை, தன்னுடைய சரீரத்தை, தன்னுடைய ரத்தத்தை, ஆண்டவருடைய சபை அவருடைய ரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்டது. அல்லேலூயா. நீங்க நினைக்கிற பாச பிலிப்தான் சபையை கட்டுறார் நடந்தது. நோ, அடிக்கடி சொல்றது சபைக்கு தலையாய் கிறிஸ்து இருக்கிறார். இது கிறிஸ்துவின் சரீரம். இந்த சரீரமாகிய சபையில் நீங்கள் அங்கமாக இருக்கிறீர்கள். இந்த சபைக்காக ரத்தம் சிந்தினது, ஜீவனை கொடுத்தது, பாடுபட்டது கிறிஸ்து. ரட்சிக்கப்படுவது அனுதினமும் சபையிலே சேர்க்கிறவரான இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நாம சுவிசேஷத்தை சொல்லியிருக்கிறோம், ஆனால் அவர்களை ரட்சித்து சபையிலே கொண்டு வந்தவர் ஆண்டவரே. அல்லேலூயா. இது நமக்கு தெரியாதனால நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டம், குழப்பம். என்னப்பா இப்படி நடக்குது, அப்படி நடக்குது. ஆண்டவருடைய ஒரே நோக்கம், நீங்க கரை திரை அற்றவர்களாய் பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. அதற்கான சபை. அப்படியான சபையில என்ன விளங்க வேண்டும்? தேவனுடைய பரிசுத்த சபையில விளங்க வேண்டும். அதனாலதான் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று பைபிள் சொல்லி ஒவ்வொரு காரியங்களை குறித்து பேசுகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளையே, பரலோகத்துக்கு ஒப்பான சபை என்று சொன்னால் சபை பாருங்கள், பரலோகத்துக்கு தானே சொல்லுகிறார், அசுஸ்தியானது ஒன்றும் அதிலே பிரவேசிப்பதில்லை. அசுத்தமான ஒன்றும் அங்கே பிரவேசி
அந்த அதற்கு ஒப்பான சபை என்று சபை எப்படி இருக்கணும்? பரலோகத்திலிருந்து பரிசுத்தத்தில். அல்லேலூயா. பூமியில தேவன் தன்னுடைய சித்தத்தை செய்வது தன்னுடைய சந்தமான சபை கூடாது. தேவன் தன்னுடைய சிங்காசனத்தை பூமியில் அமைப்பது சபை கூடாது. அந்த பிள்ளைகள் பாடி துதிக்கிற போது தேவன் தன்னுடைய சிங்காசனத்தை அமைக்கிறார். அல்லேலூயா. நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாக இருப்பேன். ஆண்டவர் நம்மத்தில் உலாவ வேண்டுமானால் தேவனுக்கு இந்த பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும், சபையில இருக்க வேண்டும். அப்போதான் தேவன் உலாவ முடியும், நம்மத்தில் இறங்கி அசைவாட முடியும். பரிசுத்தம் இல்லாவிட்டால் அது தேவனுடைய சபை அல்ல. அல்லேலூயா. அப்ப இரண்டாவது காரியம், தேவனுடைய சபை பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலர்களின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். Acts chapter 20 verse 28. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொடுத்த தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாய் இருங்கள். அல்லேலூயா. இந்த வசனத்தை பாருங்கள், தெளிவாக அப்போஸ்தலர் நடவடிக்கையில் அப்போஸ்தலராகிய அங்கே அப்போஸ்தலர் சொல்கிறார் என்ன? அதை பார்க்கிறோம். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினால் சம்பாதித்துக் கொண்ட சபை. அதுக்கு என்ன செய்கிறார்? மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதை எச்சரித்தார். வானோட ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபை, நாம் கண்காணிப்பு ஊழியத்தை செய்கிறோம். அப்ப மந்தைகளை ஜனங்களுக்கு எச்சரிப்புள்ளவங்க நாம் இருக்கேன். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. இது நம்மால் உண்டானதல்ல, தேவன் ரட்சித்த ஜனங்கள், தேவன் நம்முடைய ரத்தத்தினால் சம்பாதித்த சபை. அந்த சபை இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்டதனாலே பரிசுத்த சபை. அல்லேலூயா. அல்லேலூயா. அவை இரண்டாவது காரியம், தேவ சபை பரிசுத்தமாக இருக்க வேண்டும். எசேக்கியேல் புத்தகம் 14ஆம் அதிகாரம் வாசிங்க 13 வரைக்கும். Ezekiel chapter 14 verse from 11 to 14. இஸ்ரவேல் வம்சத்தார் இனி என்னை விட்டு வழிதப்பி போகாமலும் தங்கள் எல்லா மீறல்களாலும் இனி அசுசிப்படாமலும் இருக்கும் பொருட்டாக இப்படி சம்பவிக்கும். நல்ல கவனமா கேளுங்க. அப்பொழுது அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனுபுத்திரனே, ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணிக்கொண்டே இருந்து, ஒரு தேசம், ஒரு வீடு, ஒரு பட்டணம் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணிக்கொண்டிருந்து பாவம் செய்தால் நான் அதற்கு விரோதமாக என் கையை நீட்டி, நான் அவனுக்கு, குடும்பத்துக்கு, அந்த பட்டணத்துக்கு, தேசத்துக்கு விரோதமாக கரத்தை நீட்டி அதில் அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறித்து, முதலாவது காரியத்தை பாருங்க. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து தேவனுக்கு விரோதமாய் தேவனை அறிந்தனே. இஸ்ரவேலின் ஜனங்கள், இஸ்ரவேல் என்பதை ஆவிக்குரிய இஸ்ரவேலர் நாங்கள். நாம் தேவனை அறிந்திருக்கிறோம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம், சபையிலே தேவனுடைய சங்கத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து, நாம் அநியாயம் செய்து, அக்கிரமம் செய்கிற போது தேவன் எனக்கு விரோதமாய், என் குடும்பத்துக்கு விரோதமாய், என் பட்டணத்துக்கு விரோதமாய், நான் வாழ்ற தேசத்துக்கு விரோதமாய் என்ன செய்வார்? சொல்லுங்க, சொல்ல பயப்படுங்க. கரத்தை நீட்டி அப்பம் என்னும், அப்பம் எதை குறிக்கிறது? ஆசீர்வாதம்
போறீங்க, அதை போட்டு கதைக்கிறீங்க, வேலை கதைக்கிறீங்க, வீட்டை கதைக்கிறீங்க, அடுத்த நித்திரையில கூட கதைக்கிறாங்க. கதைக்கிறீங்களா இல்லையா? நித்திரையில ஓடுறான் போறான் வாரான் கதைக்கிறாங்க. பாருங்க, இதெல்லாம் கலைக்கிறார். ஆனா படுக்கைக்கு போக முன்னமாவது சற்று நிதானம். ஆண்டவரை இந்த நாளில் என்ன பெரியவங்களாக பேசு, என்ன நமக்கு தகாத செய்தது மன்னி. இந்த பணம் திரும்ப இல்லாவிட்டால் அதன் ஆதரவு அப்பம் என்பது போல விளக்கமில்லை. ஏன் கஷ்டம், ஏன் வேதனை? இயேசு வந்து வந்தான், கஷ்டப்படுறோம். இயேசு வந்து வந்தா இயேசு தான் வாழன். இயேசு ரொம்ப நல்லவர், ஆனால் அவர் நல்லவர்களுக்கு நல்லவர். இயேசு நல்லவர் யாருக்கு? நல்லவர்களுக்கு நல்லவர். இயேசுல ஒரு பொருட்டா என்ன அவர் என்ன பார்க்கிறது, நான் என்ன கேட்பது என்றா அப்பா காலி பண்ணிட்டு. அல்லேலூயா. இந்த வசனத்துல வாசிக்கிறது தொடர்ந்து. அதில் பஞ்சத்தை அனுப்பி மனுஷரையும் மிருகங்களையும் அது இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன். மனுஷர்களையும் மிருகங்களையும் அது இராதபடி நாசம் பண்ணுவேன். யார் சொல்றது? அப்பா சொல்ற, தேவன் சொல்றான். அல்லேலூயா. அடுத்தது, அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய மூன்று, நல்லா கவனிக்கிற வசனம். அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய மூன்று புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். என்ன சொல்றது பாத்தீங்க? அப்படிப்பட்ட இடத்துல யாரே அதுக்கு சொல்றது வசனம்? நோவா, தானியேல், யோபு. சபையில இவ்வளவு அக்கிரமக்காரர் மத்தியில நீ ஒருவர் பரிசுத்தமா இருந்தா நீ வழிவ, சரிதத்தில் அழிவ. ஆனா இந்த ஆத்மா தப்பு. நல்லா பாவி ஒரு சில பேர் சொல்லுவாங்க, கிறிஸ்டியன் நல்ல புரிவர், ஆக்சுவலி அவரும் செத்து போனார். சரீரத்தை கொள்ளவர்களுக்கு அல்ல, ஆவியை ஆத்மாவை கொள்ளவர்களுக்கு பயப்படுங்க. ஆனா தெளிவா சொல்றார். அங்க நோவா இருக்கிறார், அதுல இருக்கிறார், தானியேல் இருக்கிறார். 3 பேர் ஜெபிக்கிற தானியேல், 3 பேர் சாப்பிடுற தானியேல் இல்ல, ஜெபிக்கிற தானியேல். யோபு. அல்லேலூயா. அந்நிய ஸ்திரியை கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணின கண்களால் பார்ப்பது எப்படி என்று சொன்ன யோபு இருக்கிறார். ஆனா எது எப்படி ஆண்டவர் சொல்றார்? அவள் ஆத்மா மாத்திரம் என்னவா அப்புவிக்கப்படும் என்று கர்த்தர் சொல்றார். எவ்வளவு கொடிதான காரியம் பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு விரோதமாய் பரிசுத்தம் இல்லாமல் பாவம் செய்து தேவ மகிமை அற்று போவோமானால் ஆண்டவர் மீண்டுமாய் தம்முடைய குமாரனை அனுப்பி 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்த தேவனை மறந்து மறுதலித்து வாழ்வோமானால் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வராது. அல்லேலூயா. ஆசீர்வாதம் சொல்லலாம், ஆனா அங்கெல்லாம் இருக்காது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, பரிசுத்தம் நம்முடைய வாழ்விலே மிகவும் முக்கியம். அல்லேலூயா. அசுத்தம் வருகிற போது தேவன் நம்மை அனுபவிக்கிறார், நம்மை வெறுத்து தள்ளுகிறார். ஆனால் நம்மை குணப்படுத்தும்படி அப்பா என்ன செய்கிறார்? அந்த கருத்தை நீட்டி அப்பம் என்னும் ஆதரவுகளை பொறித்து போடுகிறார். அது மட்டுமல்ல, அங்கே பார்க்கிறோம், அதன் நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில பஞ்சம், அதன் நிமித்தம் அங்கே நமக்குள்ளே மரணம், வேதனைகளை அனுப்பி போடுகிறார். 3வது காரியம் நேரம் பெறுவதினால் வருமாக்குகிறேன். 3வது எபேசியர் 6:12. Ephesians chapter 6 verse 12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய சபை ஒரு காரியத்தை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். சபையானது ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். தேவ பிள்ளை ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். வேதம் தெளிவாக சொல்கிறது, நமக்கு மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் போராட்டம் அல்ல. அல்லேலூயா. நாம் என்னத்தோடு போராடி கொண்டிருக்கிறோம்? நீங்க சொல்லுங்க.
ஆவிக்குள்ள பாசனா சுத்தம் பண்றாங்க, கை எடுத்துப்பாங்க. என்னப்பா நீங்க எல்லாம் யார்? ஒருவர் கூட இல்லை. வேதம் சொல்லுறது மாமிசத்துக்கு ரத்தத்தோட இல்ல. நான் என்ன செய்ய ஒரு கதை, ஒரு ஊர்ல அடிக்கடி கொள்ளைக்காரர் வந்து கொள்ளையடிக்கிறான். அப்ப ஊராக சேர்ந்து தீர்மானம் பண்ணினான். என்ன தீர்மானம்? நான் இந்த ஊரை காக்க வேண்டும். ஊரின் வாசலில் ஒரு மனிதனிடத்துல துவக்க கொடுத்து அந்த ஊருக்குள்ள கொள்ளையடிக்க வர்ற அந்த ஸ்போர்ட்ல சுட்டுனான். என்று அவரை தெரிந்து கொண்டு அவருக்கு 100 கோட்டாவை கொடுத்தார். 100 கோட்டாவை கொடுத்து நீ நில்லு, கிராமம் யாரெல்லாம் சொல்லு, நம்ம ஊர்ல நீ இப்படியா கொள்ள போகிறார். அவர் நின்றார். மாலை ஆகியது. மாலை ஆகியோன்னா தெரியும் உங்களுக்கு ஊர்களில் என்ன வரும்? கொசு. இவர் தோட்டா கூட ஒவ்வொரு கொசா கொடுத்துட்டார். கொசு கடிக்கிறது தாங்காம ஒவ்வொரு கொசு 100 தோட்டா போயிடுச்சு. கொள்ளையர்கள் வந்தார்கள், கிராமத்தை கொள்ளையடித்து போயிருந்தார். எவ்வளவு அநியாயம் இல்லையோ? சொல்லுங்க பதில். அவன் செய்த சரிங்க நம்பி விட்டு அவங்க காவல் பண்ணு. ஆனா இவன் கொசுவை சுட்டு 100 தோட்டா காணி. இன்னைக்கு நீங்கள் கொசு சொல்றவங்கள தெரியும். ஆண்டவர் ஆவிக்குரிய யுத்தம் பண்ணும்படி பரிசுத்த ஆவியை அபிஷேகத்தை கொடுத்தார். ஆனா இன்னைக்கு என்ன? போன் எடுத்து மாமியோட சண்டை, மருமகளோட சண்டை, விசுவாசோட சண்டை, மூப்பரோட சண்டை, டீக்கரோட சண்டை, பாஸ்டரோட சண்டை. ஆவிக்குரிய யுத்தம் பண்ணல. நீங்க டைமை வேஸ்ட் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. ஆவிக்குரிய யுத்தம் பண்ணினா பலவானை வெல்ல முடியும். அதான் பல தெளிவாக சொல்லுகிறது. என்ன? நமக்கு மாமிசத்தோட ரத்தத்தோட வேலை. எவ்வளவு காலத்தை கண்டுபிடிச்சிருப்பீங்க நீங்க ஆண்டவருடைய சேவையில யுத்த வீரர்கள். ஆனா எதுக்காக தேவன் அழைத்தார்கள் அறியாம அவன் சொன்னான், இவன் சொன்னான், இவன் சொன்னார், அவர் சரியில்லை, இவன் சரியில்லை, அவர் சரியில்லை, இப்படியே சொல்லிக் கொண்டு கொசுட்டு கொண்டு ஆண்டவர்கள் அழைத்தது கொசுச்சுடா இல்லை, அதிகாரங்களை துறைத்தனங்களை ஆளுகை செய்த பிசாசு கண்ணுகளை உடைப்பது. அல்லேலூயா. அதான் ஆவிக்குரிய யுத்தம். இதை புருஷன் ஒரு மனைவிக்கு விரோதமா கோபுர பேசினா என்ன செய்ய? உடனே நீ பொம்பளை, நீ என்ன கதைக்கிற அப்படி சொல்லலாம். அப்படி இல்லை பிள்ளைகளே. மயக்கத்தரிக்கப்படுற ஆட்டை போல இருக்கு. அல்லேலூயா. குடும்பம் காக்கப்படும், அவர்களின் நித்தியத்தை சுதந்திரிப்பாங்க. அல்லேலூயா. கொஞ்ச நாள் அவங்களே யோசிப்பாங்க, இந்த மனுஷன் இவ்வளவு சாதுவான, இவரை போய் திட்டினே குற்ற உணர்வடைந்து தீங்குடைக்கும் அனுபவம், இப்படியாவது மனசனை தந்தாரே நாம அதை சரியா பயன்படுத்த தெரியாது. நமக்கு பின்பாக இருந்து எந்த ஆவி கிரியை செய்கிறது, அது கொட்டாமியா கட்டாமியோ அதை கட்ட முடியும். கண்டு கொள்ள முடியும், சுபாவங்களை மாற்ற முடியும். நீங்க ஆவிக்குரிய சுத்தம் பண்ணினா ஒரு மனுஷன் சுபாவம் மாறி கொண்டு பார்ப்பீங்க. அல்லேலூயா. அரக்கதை கூட்டி ஜெபிக்கிறேன், ஆண்டவரே தடையை உடைக்கிறேன், இந்த கட்டை உடைக்கிறேன் என்று பிசாசு பாருங்க, வசனத்தில் பாருங்க என்ன சொல்றது, தெளிவா சொல்றது பாருங்க. சொல்லப்படுகிறது அங்கே துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம். ஆவிக்குரிய யுத்தம். வியாதி வந்தா, வேதனை வந்தா, பஞ்சம் வந்தா, கஷ்டம் வந்தா நமக்கு தெரியல பிசாசானவன் நமக்கு எதிராக கிரியை செய்றான். நமக்கு அதை ஜெயிக்க தெரியணும். அல்லேலூயா. இந்த சபைகளே வளரல, சபைகளில் ஏன் வளர்ச்சி இல்லை, சபைகளில் ஏன் ஆவிக்கு எழுப்புதல் இல்லை, இந்த சபைக்குள்ள இருக்கிற பிரச்சனையே தீர்க்க மாமிசத்தில் அறிவு சொல்லுங்க. நீ பெருசா, நான் பெருசா, நீ சொல்ற சரியா, நான் சொல்ற சரியா. அவர் பொதுநராக இருந்தாலும் என்னிடத்தில் கேட்டுத்தான் சபை நடத்துகிறேன். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய இதயத்துக்கு ஏற்ற தாசரை நான் உண்டு பண்ணுவேன். ஆனால் அவர் உண்டு பண்ணலாம். ஆனால் நீ நடத்த வேண்டுமானால், நான் தசமமாக போட வேண்டுமானால் என்ன சொல்லி நீ கேட்க. அல்லேலூயா. என்ன பகனி பெறுகிறீங்க? அல்லேலூயா. அப்பா ஆவிக்குரிய யுத்தம் பண்ண வேண்டும் அழைக்கிறீர்கள். அல்லேலூயா. அப்படியானால் என்ன? தேவ சபை பரிசுத்த ஆவியால் நடத்தப்பட வேண்டும். ஜனங்கள் பரிசுத்தால் நிறைக்கப்பட வேண்டும். பரிசுத்தால் நிறையாம ஆவிக்குரிய யுத்தம் செய்ய முடியாது. ஒரு வசனத்தை வாசிப்போம், எடுத்துக்கொள்ளுங்கள். ரோமர் 8:8 5வது வசனம்.
வாழ்க்கை இருக்கிறீங்க. இவர் எப்ப முடிப்பார்? எப்ப போய் சாப்பிடுவோம்? இது ஆவிக்குரிய சுத்தியம், இது மாமிச சிந்தை. ஆவி சிந்தை என்ன? அப்ப அது சொல்லுங்க, ஆவி சிந்தை என்ன? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயின்று புறப்படும் வார்த்தையினால். அப்ப சாப்பாடு முக்கியம் இல்ல, பாசல உலகம் பேசினாலும் இலக்கணம். ஆனா உங்களை பார்த்தா ஒரு அறிவில்ல பாத்து நேரம் போறதையாக பேசுவீரா? அதுக்கு ஒரு விளக்கம். 20 நிமிஷம் ஜனங்களுக்கு கிரகிக்கிற தன்மை இருக்கிறார். நாசா விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். 20 நிமிஷத்துக்கு மேலே பிரசங்கம் பண்ணினா அவர்கள் அதை மைண்டில் எடுக்க மாட்டாங்க. நீங்க பேசுவதை கம்மி பண்ணுங்க. நான் கம்மி பண்ணுவதெல்லாம் எனக்கு ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல. இயேசு கிறிஸ்து 3 நாள் எப்படி வனாந்தரத்திலே பிரசங்கம் பண்ணினார்? எப்படி அந்த ஜனங்கள் சாப்பிடாம என்று கேட்டார். 3 நாளைக்கு பின்னர் வழியிலே சோர்ந்து போவார்கள். இவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து 3 days போயிடுச்சு. இயேசு கிறிஸ்து மனிதனை உண்டாக்கின இயேசு கிறிஸ்து என்றால், இயேசு கிறிஸ்துக்கு மனிதனுக்கு 20 நிமிஷம் தான் பிரெயின் கெப்பாசிட்டி இருக்குன்னு தெரியாது. இங்க யாருக்காவது ஆன்சர் தான் சொல்லுங்க. இயேசுக்கு தெரியாது சொல்லுங்கப்பா. நாம வித்தியாசமான பிரச்சனை. நான் பைபிள் இருந்தா பதில் சொல்றேன், பைபிள் தான் கேள்வி இருப்பேன். ஏன்னா நான் ஒரு பைபிள் பூச்சி வசனத்துல இல்லாம பேச ஆண்டவனுக்கு தெரியும். அல்லேலூயா. ஆவியா நடத்தப்படுற எல்லாருக்கையும் அறிவார். மாமிசத்துல இருக்கிறவனுக்கு இவ்வளவுதான் பிரெயின், ஆவியில இருக்கிறவனுக்கு இவ்வளவு. அவனுடைய கெப்பாசிட்டி கூட. அவன் எல்லாவற்றையும் நிதானித்து அறிகிறான். அல்லேலூயா. மாமிசத்தில் நடக்கிற ஒன்றை அறியான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த வசனம் சொல்லுறது என்ன? ஆவிக்குள்ள எல்லாவற்றையும் சிந்திக்கு. ஆவிக்குள்ள நடக்கிறவர்கள் ஆவிக்குள்ளே சிந்திக்கிறார்கள். மாமிசத்தின் சிந்தை என்னவா? வாசிக்காரு 6 மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தனையோ ஜீவனும் சமாதானம். மாமிசத்தின் சிந்தை மரணம். நீ மாமிசத்துல என்ன முடிவெடுத்து என்ன தீர்மானித்த அந்த முடிவு ஒன்றும் இல்லை. ஆனால் ஆவியின் சிந்தை என்னவா? நித்திய ஜீவன். அல்லேலூயா. வாசிங்க. எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களின் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அல்லேலூயா. இந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. மாமிசத்தில் நடக்கிறவர்கள் மாமிசத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள், ஆவிக்கு நடக்கிறவர்கள் ஆவிக்கு உட்பட்டிருக்கிறார்கள். அந்த வசனத்தை பார்க்கிற போது மாமிசத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். மாமிசம் என்ன? சரித சுகத்தை, சரித மேன்மையை, உலகத்தின் காரியங்களை மேன்மையா எண்ணுகிறது. ஆனா ஆவிக்குரிய காரியம் பரலோகம், நித்திய ஜீவன், பரலோகத்தின் மேன்மை, இயேசுவின் மேன்மை. அல்லேலூயா. நீங்க பார்க்கிறீர்கள் வசனத்துல தெளிவாக என்ன சொல்ற? தேவனுடைய ஆவி உங்களுக்கு வாசமா இருந்தால் நீங்கள் மாமிசத்துக்கு உட்பட்டவர்களாய் இருக்க மாட்டீங்க. அப்ப நீங்க இன்றைக்கு இந்த டோர் வெளியில போக டிசைட் பண்ணுங்க. நான் மாமிசத்துக்குரியவனா ஆவிக்குரியவனா? அதுதான் அந்த வசனம் சொல்றது என்ன? ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். மாமிசத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. நான் பழைய மனுஷனாகிய ஆதாமை கழித்து புதிய மனுஷனாகிய கிறிஸ்துவை தரித்தவர்கள். கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் பண்ணினால் கிறிஸ்துவின் ஆவி, கிறிஸ்துவின் ஆவி வந்தால் தான் நாம் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் கிறிஸ்து உடையவன் அல்ல. அல்லேலூயா. அப்ப நம்மள எந்த ஆவி வாசமா இருக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். கிறிஸ்துவின் ஆவி நம்மளே வாசமா இருந்தால் பூமிக்குரியவை அல்ல, பரத்துக்குரியவை நாடுவோம். அவருடைய நாம மகிமையை தேடுவோம். அவருடைய ராஜ்யத்தை கொடுத்த வாரத்தில் நாம் உழைக்கப்பட்டிருப்போம். பூமிக்குரிய வாரம், பூமிக்குரிய காரியம் என்று சொன்னால் நாம் ஆவிக்குரிய அல்ல, மாமிசத்துக்கு உரியவர்களாய் நடக்கிறோம். மாமிசத்துக்குரியவர்களை இச்சைக்கிறோம். அல்லேலூயா. பழைய மனுஷனை கலையவில்லை, புதிய மனுஷனை தரிக்கவும் இல்லை. நாம் மாமிசத்திலே இருந்து மாமிசத்திலே நடக்கிறோம். அல்லேலூயா. ஏறப்போறபடினால் 5 காரியங்களுக்கு கடைசியா ஒன்று சொல்லப்படுகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். Matthew chapter 3 verse 10. இப்பொழுதே கோடாரி எனது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது.
ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அல்லேலூயா. இப்பொழுது கோடாரியானது சபைகள் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கொடாத சபையெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். இந்த இயர் 2012 அநேக ஊழியர்கள் தீர்க்கதரிசனமாக சொல்லுகிறார்கள், சபைகள் சிதறடிக்கப்படுகிற நாட்கள். எப்படி எடுத்துக்கொள்ளுங்களோ எனக்கு தெரியாது. சிதறடிக்கிறவர் சபைகளுக்கு முன்பாக கருதுனார். அநேக தீர்க்கதரிசனங்களால் இந்த வருஷத்திலே அநேக சபைகள் இல்லாமல் போகும், அநேக சபைகள் உடைக்கப்படும், அநேக சபைகளிலே பிளவுகள் பிரிவினைகள் வரும். ஏன்னு சொன்னால் இந்த நாட்கள் தேவனுடைய கரம் கிரிய செய்கிற நாள். எப்படி என்று சொன்னால் இன்றைக்கு கனி இல்லாமல் தேவ சித்தம் செய்யாமல் இருக்கிற சபைகளை கர்த்தர் உடைக்கப் போகிறார். நீ வெறுமனா இதை பார்க்க இந்த வருஷத்துக்குள்ள நடக்கும். தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன். ஏன் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிறார், கோடரியானது மரங்கள் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகிய நல்ல கனி கொடாதவர்களெல்லாம் வெட்டுண்டு அப்படியே போடப்படும். தேவ சபை கனி கொடுக்கிற சபையா இருக்கிறது. பரலோக சித்தத்தை செய்கிறது சபை. அல்லேலூயா. நல்ல கனி. அநேக சபைகளை கனி கொடுக்கிறார்கள். அந்த கனி நல்ல கனி அல்ல, புளிப்பும் கசப்பும் நிறைந்த கனி. தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்விலே கூட கனி கொடுக்கிறார்கள். அந்த கனி கசப்பும் புளிப்பும் உள்ளது. ஆண்டவர் சொன்னார் நல்ல கனி, குட் ஃப்ரூட். அல்லேலூயா. அந்த கனி என்பது பரலோகத்துக்குரியதை குறிக்கிறது. கெட்ட கனி என்ன? பூமிக்குரியது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்ட கனிகளை கொடுக்கிறோம்? ஆண்டவர் சொல்லுகிறார், கோடரியானது மரத்தருகே சாத்தப்பட்டிருக்கிறது. படுக்கை கட்டில பக்கத்தில் தடைப்பார்கள் கோடரி இருக்குமா ஃபீல் பண்ணு. அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் சாய்க்கு போறார். இந்த கனி எப்படி இருக்கு? அந்த கனியே ஒரு கனியா மாறும். நல்லா கவனிங்க. ஆவிக்குரிய தீவியம் ரொம்ப நல்லது. நீங்க கிறிஸ்தவரா இயேசுவை கூட நல்லது. ஆனால் ஆண்டவருடைய பார்வையிலே தேவனுக்கு கனியற்ற வாழ்வில் இருப்போமானால் நாம் பரலோகத்திலே பிரவேசிக்க முடியாது. அல்லேலூயா. கனி நல்ல கனி கொடுக்காத மரம், நல்ல கனி தேவன் பிரியப்படுகிறார். தேவன் சொன்ன தேவனுடைய சித்தத்தின்படி நீ கனி கொடுக்காவிட்டால் அந்த மரம் வெட்டப்படும், அக்கினியில போடப்படும். அங்கே பார்க்கிறோம், சபை கனி கொடுக்கணும். மத்தேயு 7:14 சொல்றோம், அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள், முட்செடியிலே திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளிலே அத்தி பழங்களையும் பறிப்பீர்களோ. ஹலோ, அவர்கள் கனிகளினாலே பாஸ்டருக்கு தெரியாது. அவர் ஆட்கள் சொல்றதை கேட்கிறார். ஆட்கள் சொல்றதை கேட்கிற பாஸ்டர் நான் அல்ல. அல்லேலூயா. நீ நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்க சில காரியங்கள் நான் ஓப்பனா சொல்றேன். நீங்க என்ன செய்யறீங்க, என்ன பேசுறீங்க, எப்படி நடக்கிறீங்கன்றது தெரியும். நான் கண்ணீர் விட்டு கதவுற போதெல்லாம் அப்பா எனக்கு சொல்லுவேன். நான் வாய்ஸா கேட்ப சில காரியங்கள் நீங்க கதைக்கிறது, பேசுறது, சொல்றது தெரியும். அப்பா எனக்கு சொல்லுவேன். ஆனா இந்த காரியத்தை உங்களை கூப்பிட்டு பேச சொன்னா நீங்க உடனே பின்னாட்டுமா அடங்கி அது தெரியும். இவருக்கு எப்படி இந்த கதை போச்சுன்னு மனம் திருப்பணும்னு சொல்லுங்க. ஆனா நீங்க என்ன செய்ய, இவருக்கு யாரோ போட்டு கொடுத்து விட்டாரு. உடனே யாருக்கு சொன்னேன்? யாருக்கு சொல்லல. என்னுடைய ஆண்டவர் அரண்மனையிலே பள்ளி அறையிலே பேசுகிறதையும் தன்னுடைய ஊழியக்காரருக்கு வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. கர்த்தர் பேசுகிறவர். அவர் பேசாத கல்லோ மரமோ அல்ல. நீங்க மரமா இருக்க மட்டும் அவர் பேச மாட்டார். என்றைக்கு நீங்க மனுஷனா மாறி அவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைய அப்பா பேசுவார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, கனி கொடுக்கிற சபை ஆண்டவர் சொல்றாரு, நல்லா வெளிப்படுங்க. என்னோடு சேர்க்காதவன் ஜனங்களை சிதறடிக்கிறான். அவன் நித்தியத்துக்கு பரலோகம் வேண்டிய கண்டு தரிசனம் இல்லாமல் சபை கட்டுறது, சபை நடத்துறது, பிரசங்கம் பண்றது எல்லாம் வீண். நல்ல கனியண்டா ஏன் நான் இவங்களை கண்டிப்பா உபதேசம் பண்றேன்? ஏன் பேசுறேன்? ஒருவர் கூட கெட்டது நித்திய நடத்துல போக. நான் அவங்களது எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்கலை. என்னை அழைத்தவர் நடத்துவார். எலியா சூரச்செடிகளை சோர்ந்து போயிருந்த போது அந்த ஜனங்கள் ஆகாரம் கொடுத்தாங்க. யார் கொடுத்தாங்க? காகம். காகத்தை கொண்டு கர்த்தர் அங்கே ஊழியக்காரன் பட்டினியா இருக்க விடல. என்னுடைய அப்பா நடத்துவார். ஆனா நீங்கள் நித்திய நடத்துல போக நல்ல கனி கொடுக்கணும். தேவனை கண்டு வாழணும். பரலோகத்தில் நீங்க பிரவேசிக்கணும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை அழைத்து நம்மை குணமாக்குகிறார்.
நித்தியத்திலே பரலோக வீட்டிலே தன்னுடைய வாசஸ்தலத்திலே நீங்கள் வாசம் பண்ண வேண்டும் என்று இறங்கி இருக்கிறார். இன்றைக்கு மிருகம் பிடித்தவனாய் தேவனே இறங்குகிறார். தான் செஞ்ச ரத்தம், தான் பண்ண பாடுகள் வீணாய் போய்விடக்கூடாது. ஆத்மா அழிந்து நித்திய நரகத்தில் போவது அவருக்கு சித்தமில்லை. உங்களுக்காக பாடுபட்டு, உங்களுக்காக ஜீவனை கொடுத்து ரத்தத்தை செஞ்சு மீட்டு தங்கள் சொந்தமாக சபையில் அங்கமாக வைத்து நீங்கள் சபையிலே வந்து தேவனை நோக்கி பாராமல் அவருடைய உபதேசங்களுக்கு செவி கொடுக்காமல் மனமும் மாம்சம் விரும்பும்படி வாழ்ந்து கொண்டு நீங்கள் செவிட்டு வீழப்போல் வாழ்ந்துகளானால் அன்று எவ்வளவு வேதனைப்படும், எவ்வளவு மனமுடைய உங்கள் முடிவுப்படியாக மனம் திரும்புற போதுதான் பரலோக ராஜ்யம் சமீபமாக கிட்ட வர பரலோகம். எப்போது ஒவ்வொரு தவறுகளை உணர்ந்து ஆண்டவரே மன்னியும், இந்த தவறு என்னுடைய வாழ்வை விட்டு நம்முடைய பாதங்களை கிட்ட போக முடியும். நீங்க மன கடினப்பட்டு நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை தள்ளி விடுகிறீர்களா? வேதம் சொல்றது என்னுடைய வார்த்தையை கேளாதவரை செவிகளை அடைக்கிறவன் சடுதியிலே என்ன நான் சொல்லலை. தேவன் தன்னுடைய பிள்ளைகளை எச்சரிக்கிறார், தன்னுடைய பிள்ளைகளுக்கு போதிக்கிறார், தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுக்கிறார், தன்னுடைய பிள்ளைகளுக்கு உபதேசம் பண்ணுகிறார். தன்னுடைய சொந்தமாகிய சபையை வைத்து தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலை கோப்பாய் உங்களை மாற்ற வேண்டும் என்று பிரியப்படுகிறார். அல்லேலூயா. நீங்க மனதில் கை வச்சு சொல்லுவோம், என்னுடைய இயேசுவின் சாயல் 2 வருஷத்துக்குள்ள எந்த மாதிரி நான் இல்லை. இப்ப நான் கிறிஸ்துவை போல மாறிக்கொண்டிருக்கிறேன். மறுபத்தின் ஆண்டு நம்ம பலம் போடுறது ஒரு பிரயோஜனம் இல்லை. கிறிஸ்துவை போல நாம் வருவோமா? நம்முடைய வாழ்வு மாறும். முரட்டாட்டங்கள், பிடிவாதங்கள், கோபங்கள், தட்டங்கள் இவர்களுக்கு வழியில வரணும். மாம்சத்தினுடைய இச்சைகளை கலைந்து விட்டு கிறிஸ்துவனுடைய சாயலை சுபாவத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் அப்பா சொல்லுகிறார், அந்த சபைதான் தேவ சபை. அல்லேலூயா. தேவனுடைய மகிமையில் ஈடுபடுகிற மனவாட்டி சபை, கரைதுறை அற்ற சபை. அல்லேலூயா. 4 காரியம், 5வது காரியம் என்ன தெரியுமா? மனவாளனுக்காய் காத்திருக்கிற சபை. இயேசு எப்ப வருவார்? நான் போகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஃபாதருடைய பாட்டு எல்லாம் பிடிக்கும். அப்பா நான் எப்போதும் உண்மை காண்பேன். பாட்டு வசந்த கேட்டு எப்போதும் உண்மை காண்பேன் என்கிறையா என் இதயம். என்ன இருக்கிறது? நாமும் எப்ப யோசிக்கிறீங்க, எப்போது சீசன் முடிப்பா, எப்போது பிளேட்டை பார்ப்பேன் இல்லையா? நம்ம ஏற்றங்கள் மாறும். ஏற்றம் மாறும். இந்த வாழ்க்கை வரணும். நான் ஒன்று சொல்றேன், நல்லா பண்ணி கொடுங்க. பரலோகத்தை குறித்து ஏற்கம் வந்தா நம்முடைய வாழ்வு போதனை என்று மாறும். நான் சொல்றேன், பரலோகத்தை குறித்த தரிசனம் ஏற்கம் வந்தா நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் தாங்காது. நம்முடைய வாழ்க்கை மாறும். உலகத்தின் காரியங்களை நாங்களாக விருப்பம் இது வேண்டாம். நான் பரலோகத்துக்குரியவன், பரலோகத்துக்கு போகணும். தேவன் செய்வார். வளர்ந்திருப்போம். நன்றியா அல்லேலூயா. அல்லேலூயா. நன்றியப்பா. நன்றி ஆண்டவரே. தங்கள் மூடி கரைகளை உயர்த்தி அப்பாவை பார்க்க போகிறோம். அருமையான தேவனுடைய கையை தேவ சபை என்றால் அது சத்தியத்திற்கு ஆதாரம் தூரமாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை சபை கட்டப்பட வேண்டும். அவருடைய சட்டையை அடைக்கல புகுந்தவர்களுக்கு ஒரு நன்மை குறைவிடாது என்று சொன்னாரே. நீ இருக்கிற சபை, நீ ஆராதிக்கிற சபை சத்தியத்தில் நடக்கிறதா? பாஸ்டர் பிலிப், நீங்க சத்தியத்தை பேசல, வேதத்துல நிக்கல. நான் இன்னைக்கு ஓப்பனா சொல்றேன், நீங்க வந்து சொல்லலாம், இந்த வசனத்தை நீங்க பிள்ளையா போதிக்கிறீங்க, இந்த வசனத்தை தவறா சொல்றீங்க பாஸ்டர். அப்படி இல்ல, ஓப்பனா சொல்றேன். ஏன்? நானும் நித்தியத்தை சுதந்திரிக்கத்தான் மாட்டேன். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள், தேவ சபை சத்தியத்தில் நிக்கல, அந்த வைராக்கியம் இருக்கணும். அப்பா பரிசுத்த பிள்ளைவர். நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பரிசுத்தத்தின் தேவன். அவருடைய சங்கமாகிய சபை பரிசுத்தமாக இருக்கணும். சபை பரிசுத்தத்தில் விளங்கணும். சபையில் இருக்கிற ஜனங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் வாசம் பண்ணுகிற பாளையம் அசுத்தப்படாதபடி பரிசுத்தமாய் காத்துக் கொள்ளுங்கள். தேவ சபை அசுத்தத்தில் வைராக்கியம் உள்ளதாக இருக்கு.
தேவ சபை பரிசுத்தத்துல வைராக்கியம் உள்ளதா இருக்கு. தேவனுடைய சபை ஆவியில் நடத்தப்பட அந்நிய பாஷை பேசி பரிசுத்தாவில் நிறைந்து அந்நிய பாஷை பேசி நிறுத்தி அடைந்து தீர்க்கதரிசனம் உரைக்கிற சபையா இருக்கணும். மாமிசத்திற்குரிய சபையா இல்ல, ஆவிக்குரிய சபையா இருக்கு. ஆவியில் நடத்தப்படுற சபை. நான்காவது கனி கொடுக்கிற சபை. பரலோக சித்தத்தை நிறைவேற்றுற சபை தேவ சபை. பரலோகத்துக்கு ஆத்துமாக்களை கொண்டு போய் சேர்க்கிற சபை. உலக பொருட்களினால் அழிந்து போற ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற சபை. உலக பொருட்களினால் நம்முடைய வாழ்வை விருத்தி பண்றதில்லை சபை. அழிந்து போற உலக பொருட்களினால் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற சபை. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவருடைய வருகைக்காக இருக்கிற சபை. மணவாளன் வரப்போகிறார். மணவாட்டி சபை மணவாளனுக்காக ஏற்கனவே சபையில் இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் அப்பாவுடைய வருகைக்காக ஏற்கிறவர்களாக இருக்கணும். அப்போதான் நம்முடைய வாழ்வு மாறும். பூமிக்குரியவர்களை குப்பை நச்சோடு உதறிவிட்டு பரலோக தேவனுக்காக வாழுற வாழ்வு உண்டாகும். கரைகளை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய சங்கமாகிய சபையில நாம் அங்கமா இருக்கிறோம் ராஜா. உம்முடைய சத்தியத்தில் வாழ்கிற வாழ்வு வேண்டும். உம்முடைய பரிசுத்தத்தில் நினைக்கிற வாழ்வு வேண்டும். ஆண்டவரே உம்முடைய ஆவியினால் நடத்தப்படுகிற வாழ்வு வேண்டும் ராஜா. உமக்கு அந்த கனி கொடுக்கிற வாழ்வு வேண்டும். உம்முடைய வருகைக்காக இருக்கிற ஒரு வாழ்வு வேண்டும் ஆண்டவரே. கரைகளை சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே. நல்ல வார்த்தைகளை பேசி இருக்கிறேன் ராஜா. உம்முடைய இதயத்தில் ஏக்கத்தை சொல்லி இருக்கிறேன் தகப்பனே. இந்த நாளில் மாறிய பிள்ளைகளுக்கு உணர்வுள்ள ஏக்கத்தை கொடும் ஆண்டவருடைய சத்தியத்திலே நின்று ஐயா உம்முடைய பரிசுத்தத்திலே வாழ்ந்து உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தை காத்து கண்டு உமக்கென்று மிகுந்த கனிகளை கொடுத்து பரலோக ஏக்கத்தோடு இந்த பூமியிலே வாழ்கிற நாட்களில் ஜீவிக்கத்தக்கதாக ஒரு ஜீவனுள்ள வாழ்வு கொடுக்கத்தான் உங்க பிள்ளைகளுக்கு அறியாமை நீரில் விழ வேண்டும். தேவ சபை என்பது அது எப்படிப்பட்டது என்பதை அறிந்து கொள்ள, அது கிறிஸ்து இயேசுவின் சரீரம் என்பதை உணர்ந்து கொள்ள, அந்த சபைக்கு தலைவர் கிறிஸ்துவே இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள கிருபை செய்யுங்க ஆண்டவரே. தகப்பனே, ராஜமாவுடைய பாதத்தில் மன்றாடுகிறேன். உம்மிடத்திலே வந்தவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவிடாமல் சொன்னீரே. உம்முடைய சரீரமாகிய சபையில அங்கமாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக பரிந்து பேசுகிறேன். எல்லா தடைகளையும் உடனே காட்டுவதே கட்டுகள் உடைக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஐயா பாதாளம் ஐயா பிசாசு கிரியைகள் உம்முடைய பிள்ளைகளை மேற்கொள்ளாதபடி அந்த அதிகாரத்தில் கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள் எழுந்து நிற்பார்களா? கிறிஸ்துவுடைய ஜெய ஜீவனம் உண்டாகட்டும். கட்டுகள் உடைகளை நிற்பார்களா? சந்தானமா வியாதி கட்டுகள் உடைக்கப்படுகிற விடத்தில் அடங்கல முடிந்த பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகக்கூடாது. உம்மை நம்பி வந்தவர்கள் பிரகாசம் அடைவார்களாக. இல்லாததை உருவாக்குகிறவர், இருக்கிறவரை சீர்படுத்துகிறவர். கருத்தில் ஒப்புக்கொள்கிறேன். விவரமாய் ஆண்டவருடைய பிள்ளைகளை தொழுவீராக. ஆண்டவரை எப்படிப்பட்ட வியாதி கட்டாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தை இப்போது உடைவதாக. சாவ ரோகங்கள் நீங்கட்டும். பரம்பரை சாவங்களை உடைக்கிற குடும்பங்களுக்கு தேவ சமாதானம் வேண்டும். தேவனுடைய அன்புகள் நின்று வரட்டும். ஐயா அலங்கரிக்குள்ள ஆரோக்கியம் சமாதானம் உண்டாவதா? நீங்க கலிப்பா மாற்றிக்கப்பா. பிள்ளைகளுடைய தேவையை சந்தியா உம்மை நம்பி வந்தவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லையே. இந்த பிள்ளைகளை இந்த வாரம் முழுவதுமாய் போதித்து போதித்து காப்பீர்கள். எந்த நன்மை குறைபடாதபடி ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய செட்டை நான் மூடுக்கப்பா. உடைய செட்டை நான் மூட சிறு குழந்தைகள் தொடக்கம் ஐயா வயது முதிர்ந்தவர்கள் வரைக்கும் மன்னாடி சொல்கிறேன். ஒரு பாதுகாப்பு உண்டாகட்டும். உலகத்தாருக்கு சம்பவிப்பது போல உங்களுடைய பிள்ளைகளுக்கு சம்பவிப்பது இல்லை. ஒரு வேறுபாடை உண்டு பண்ணுங்கப்பா. ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுங்க. உங்களுடைய பிள்ளைகள் ஒளிவர கண்கள் போல் செழிப்பார்களாக. ஆண்டவரே காண்டாமிருகத்துக்கு ஒப்பான வல்லமை உண்டாவதாக. கையின் பிரயாசங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்க 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஒரு தேவையை சந்திக்க வேண்டும். இந்த வாரம் முழுவதும் சந்தத்தில் உண்மை வல்லமை
நேசிக்கிறவர். அவையானவரே, வந்தவரை கூட பிள்ளைகளை அனுப்பாதுங்கப்பா. நாளையத்துல வந்த ஒருவர் கூட வந்தவரை போகக்கூடாது. ஐயா வந்தது நல்லது என்று சொல்லத்தக்கதாய் விடுதலையோடு ஜெயத்தோடு அந்த கிறிஸ்துவின் கம்பீரத்தோடு எனக்கு செல்வார்களாக. வீடுகளில் ஆசீர்வாதம் உண்டாகட்டும், வீடுகளில் பிரசன்னம் உண்டாகட்டும், தேவ அன்பு பெருகட்டும், அன்பு ஐக்கியம் பெருகட்டும், பரலோகத்தின் சித்தம் பரிபூர்ணப்படட்டும். ஆண்டவரே, இந்த நாட்களில் குடும்பங்களில் பிசாசு வந்து கண்ணிகளை பிடிக்கிறது, வியாதி ஓலங்கள், ஐயா வறுமையின் பாடுகள் இப்போது நீங்கி போவதாக. ஆசீர்வதிங்கப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். பரலோகத்தின் தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவே, இந்த தந்தைகளை ஆசீர்வதிக்கிறேன், இந்த சபையை ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவருடைய சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமென்.